வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த கொய்யா மரத்தில் உள்ள இந்த கொய்யா பழத்தில் நான் கீழே இருக்கிற இந்த கொய்யா பழம் தான் நான் இப்போது இந்த டேஸ்ட்டு வித்து அந்த கலர். ஏன்னா நிறைய பேர் இங்கே வாரவங்க நீங்கள் லைட்டாக தான் அந்த கொய்யா பழத்தை பற்றி நீங்கள் காமிச்சிங்க. கொஞ்சம் அந்த கொய்யா பழத்தை பற்றி முழுசாக தைவான் கொய்யா பழத்தை அந்த கலர் எல்லாமே நல்லா காட்டி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இது என்னோட ஒரு மதர் பிளான்ட் தான் இந்த தைவான் பிங்க்கு. தைவான் பிங்க்லேயும் இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி, அவ்வளவு சுவை உள்ளது. இனி இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தைவான் பிங்க் கொய்யாவில் அந்த பழத்தோட டேஸ்ட்டு அந்த கலரு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நான் வச்சுருக்க இந்த மதர் பிளான்ட்டில் நிறைய காய் இருக்குது. அதில் அந்த கிராஃப்டிங் கட்டியிருக்கதும் உங்களுக்கு அந்த மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த இதில் ஃபுல்லாக உரம் என்னென்னா ஃபுல்லாக பயோ தான், சாண உரம், சாண கரைசல் தான். இந்த இதான் அந்த இது ஏன்னா நாங்கள் கவரில் தான் வளர்க்குறோம். ஸோ அதில் தான் அந்த மாதிரி தான் ஊற்ற முடியும். மற்றபடி கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி பழம் கிட்டத்தட்ட பார்த்துட்டுங்க ஒரு 100-125 கிராம் இருக்கும் வெயிட்டு. பழமும் அந்த ஷேப்பு பார்த்திங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக ஒரு பழம் இதில் இப்போது ஃபஸ்ட்டு பழமும் அணில் கடிச்சிட்டு, இந்த பழமும் அணில் கடிச்சிட்டு இன்றைக்கி கடிச்சிட்டு அதான் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த உள்ள கலரை பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ அந்த பிங்கிஸாக இருக்குது. இதை நம்ம இனி கட் பண்ணும்போதும் நமக்கு அந்த ஃபுல் கலர் தெரியும். இந்த மாதிரி இன்னும் பார்த்திங்களா, அந்த கலர் வரும்போது தான் நம்ம அந்த மரத்தில் இருந்து நம்ம தன்பழமாக அதை பறிக்கணும். இதை தான் தன்பழம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இது கடிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜே நம்ம பறிச்சிருக்கலாம். சரி, நான் அதை கண்டுக்கலை. எப்போவுமே அந்த ஒரு மரத்தில் அந்த காய்கள் இருந்தால் தான் அந்த மரம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அணில் தானே கடிச்சிட்டு போட்டு அப்படின்னு நான் அதை கண்டுக்கலை. ஆனால் வாரவங்கெல்லாம் நீங்கள் இந்த பழத்தோட டேஸ்ட்டு கலர் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுனால நான் இந்த பழத்தை கட் பண்ணி நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதாவது இந்த பழத்தை எந்த ஸ்டேஜில் பறிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டுங்க. இந்த மாதிரி வரணும், கலர் இப்படி வரணும் நமக்கு. ஆனால் மனம் கொய்யா பழம் எப்படி மணக்கணுன்னு தெரியும். அந்த மாதிரி நல்ல மனமும் வந்துடும். பொதுவாக தன்பழமாக பறித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் அப்படி கிடையாது. நம்ம தோட்டத்திலே நம்மளே அப்படி பறித்து சாப்பிடுறது தான் ருசி. அதுவும் இந்த ஸ்டேஜில்னா கொஞ்சம் கல் போல் தான் இருக்கும் பழம், குழுகுழுன்னு இருக்காது. சிலவங்களுக்கு கொய்யாப்பழம் குழுகுழுன்னு இருந்தால் பிடிக்கும். சிலவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இது கடித்து சாப்பிடுறதுக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் பொதுவாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் பறித்து சாப்பிடணும். இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். அந்த கலர் எல்லாம் எப்படி இருக்குது. இதுதான் ஒரிஜினல் தைவான் பிங்க். பாருங்கள் எப்படி இருக்குது. அது பார்த்த உடனே நமக்கு நாக்கில் எச்சு ஊறிடும், தண்ணி ஊறிடும். அந்த மாதிரி தான் கலரு. அதை கட் பண்ணோட மனம் ரொம்ப மனம் வருது. சிலவங்களுக்கு இந்த மாதிரி அணில் கடிச்சிருந்தேன். இது அணில் தான் கடித்தது. நானும் அணில் கடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அணில் தான் கடித்தது. இருந்தாலும் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த இடத்த நம்ம இது பண்ணிடலாம். பொதுவாக கொய்யாப்பழம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடணும். எங்கள் ஊரில் இப்போ ஃபுல்லாக மழை. நான் இதை பறிக்கும்போது கூட மழையில் தான் இதை பறித்தேன். அதனால் இதை நான் வாஷ் பண்ணல. ஏன்னா அதாவது பொதுவாக கெமிக்கல் யூஸ் பண்ணது, இந்த மருந்து அடிக்கிறது அவங்களுக்கு தான் மெயினாக வாஷ் பண்ணணும். இங்கே யாரும் கை வைக்க போகிறது இல்லை, ஒன்றும் இல்லை, சுத்தமாக தான் இருக்கும். இது போக மழை வாட்டரில் நல்லா வாஷ் ஆகிட்டு பாருங்கள். எல்லா இடமும் அந்த கலர் அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்ப சாப்பிட்டு அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு. ஏன்னா இந்த பிளான்ட் தைவான் பிங்கு. நம்ம பொதுவாக தைவான் பிங்குன்னே வாங்குவோம். ஆனால் இது எப்படின்னா தைவான் பிங்கிலே இன்னொரு சூப்பர் வெரைட்டின்னு தான் எனக்கு சொல்லி தந்தவங்க ஃபஸ்ட்டு மதர் பிளான்ட்டுக்கு தரும்போது. இதில் தான் நாங்கள் நிறைய கிராஃப்டி இப்போ எடுத்து சேல்ஸில் கொடுத்து விட்ருக்கோம். இது சின்ன செடியிலே காய்க்கும். அதாவது ஒரு 1.5 அடி 2 அடி அந்த ஹைட்லேயே காய்க்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 6-7 பழம். ஃபஸ்ட்டுலாம் 2-3 வருஷத்துக்கு நான் அந்த பழம் உங்கள் செடி பார்க்க வரவங்களுக்கு நான் பறித்து கொடுத்துட்டேன்.
அப்புறம் தான் போன தடவை உள்ள பழமும் ஒன்று கட் பண்ணி லைட்டாக அந்த டேஸ்ட்டை மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க அந்த கொய்யாவை நம்ம எப்படி நாங்கள் வளர்க்குறோம் எல்லாமே பற்றி தான் நான் சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த செடியில் உள்ள கன்றுகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் இந்த செடியை நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க. அவ்வளவு டேஸ்ட்டு, அவ்வளவு அதாவது கொய்யா வந்து கல் போல எல்லாம் இருக்கணுவாங்க. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. விதைகளை பாருங்கள், ஒரு ரோ மட்டும்தான் விதை, மற்றபடி அவ்வளவும் சதை தான். ஒரு ரோவில் மட்டும்தான் கொஞ்சம் போல் விதை இருக்குது. அதுவும் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது. அதுதான் இதில் இருக்குது. அதுமாரி இனிப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைங்க. இந்த பிளான்ட் சின்ன பிளான்ட்டெல்லாம் ரொம்ப ஒன்றும் ரேட்டெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஈஸியாக வாங்குகிற அளவில் தான் உள்ள இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.